செய்திக் கதம்பம். தேர்வு நேரங்களிலும் தேர்வு முடிவுகள் வரும் நேரங்களிலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் நடந்து கொள்ளும் நடைமுறைகள் குறித்து விளக்குகிறார் மனித வளர்ச்சி குடும்பவியல் நிபுணர் முனைவர் எஸ். பத்மபிரியா. அவர் பேசுகையில், நுண்ணிய நூல்பால் கற்பேன் மற்று தன் உண்மை அறிவே மிகும். விளக்கம்: கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றறிந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். பேரண்ட்ஸ், இது உங்களுடைய தருணம். குழந்தைகள் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னதான் எதிர்பார்க்கறாங்க. பரவாயில்ல, நான் இருக்கோம் என்று உனக்கு அப்பா சொல்ல மாட்டாரா, அம்மா அரவணைக்க மாட்டாங்களா என்று ஏங்குவாங்க. 16 வருஷம் 17 வருஷம் நீங்க வளர்த்தது முக்கியம் இல்ல. இந்த நேரத்துல ஒரு தந்தை தன் கம்பீர குரலில் தட்டி கொடுத்து உன்னால் முடியும் என்று சொல்ல, அம்மா தன் பாசத்தை அவர்கள் பக்கம் அமர்ந்து முதல் நீ சாப்பிடு என்று சொன்னாலே அவர்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய பாரம் குறையும். பெற்றோர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. முடிந்ததை பற்றி சொல்லி காட்டி அவர்களை புண்படுத்தாதீர்கள். பாஸ்ட் மாத்த முடியாது. லுக் இன்டு தி ஃபியூச்சர். உங்க பிள்ளைகளை கூர்ந்து பாருங்க. அவர்களுக்கும் பல கனவுகள் இருக்கும். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னார் போல், தோற்பவர்களும் ஜெயிப்பாங்க. பேரண்ட்ஸ் உங்க கையில இருக்கு. உண்மைய சொன்னா இந்த காலத்து குழந்தைகள் ரொம்ப பாவங்க. ஏன்னு கேக்குறீங்களா? உங்க காலகட்டத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஒண்ணு இல்லைங்க. எங்களுக்கு இப்ப அப்படி இல்லை. உலகம் அவங்க உள்ளங்கையிலங்க, மொபைல் போன் வழியாக. மேடம், என் குழந்தைக்கு நான் பையனுக்கோ பொண்ணுக்கோ போன் பண்றது, போன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சமூகத்துல ஒரு ஆளா கூட கருதுவதில்லை அவங்கள என்ற தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்றாங்க. we call this inferiority complex. அது வந்துருதுங்க. பியர் பிரஷர்னு சொல்லுவோம். டே, உங்ககிட்ட போன் இல்லையா? இந்த ஒரு வார்த்தை போதுங்க. உலகத்துல அவங்க வாழவே தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. உங்க கூட அவங்க இருக்கும் நேரம் மிக குறைவுங்க. பட் இந்த வயசுல அவங்களுக்கு சொந்தம் பந்தம்னு அனைத்தும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச இந்த தருணத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ டெய்லி வீட்டுக்கு வர சொல்லி மாரல் சப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் தியரிஸ், அதாவது குழந்தை வளர்ச்சி கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்ல குழந்தைகள் அவர்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸும் மற்ற சார்ந்தவர்களும் அவர்களை பற்றி, அவர்கள் தேவைகளை பற்றியும் கடினமான நேரத்தில் துணையாக இருப்பது மிக முக்கியம்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் கிட்ட ஒரு கேள்வி: உங்க குழந்தை பிறக்கும் போதே சிறந்த அறிவாளியா வந்தாங்களா என்ன? அவர்கள் உங்களிடம் ஒரு வெற்று கற்பலகையாகத்தான் வந்தாங்க. அப்பனா அதில் எழுதியவர்கள் யாருங்க? அந்த கற்பலையில உன்னால முடியாதுன்னு நீங்க எழுதினா முடியாதுதான் நம்புவாங்க. அது அழிக்க உங்களால மட்டும்தான் முடியும். இப்ப எழுதுங்க, உன்னால முடியும்பா, உன்னால முடியுமா, மாற்றம் வருங்க. தோட்டத்துல இருக்கிற பூக்கள் அத்தனையும் ஒரே நேரத்துல பூக்குறதா இல்லைங்களே. அதற்கான நேரம் வரும்பொழுது தாங்க மொட்டு மலரும். நேச்சுரலிசம்ல சொல்றாங்க. இந்த குழந்தைகளுக்கும் அந்த நேரத்தை கொடுங்க. உங்களின் அன்பு செல்வங்கள் வானலாகி உயர்ந்து வளர்வார்கள். பூத்து குலுங்கி உங்களை சமுதாயத்தில் தலை நிமிர வைப்பார்கள். இந்த டீனேஜ் வயது இருக்கு பாருங்க, இது ஒரு 2ஆம் கட்ட வயசுங்க. டிரான்சிஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அவர்கள் குழந்தையும் இல்லை, மீச வளர்ந்துருச்சு, வயதுக்கு வந்துட்டால் என்று அவர்களை முதியவர்கள் என்றும் ஏற்க முடியாது. ஆனால் நம்மை பொறுத்தவரை, பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குழந்தை கிடையாது, வளர்ந்துட்டாங்க. நம்ம சொல்லும் போதே என்ன சொல்றோம்? மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. இந்த நேரத்துல அடக்கு ஒடுக்கமா இருக்கிறத தெரியாதா? கொஞ்சம் சிந்திங்க. உங்களுக்கே தெரியல அவங்க யார் என்று. இட்ஸ் அ டைம் ஆஃப் ஐடென்டிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷன்ங்க. தான் யார் என்று அவர்களுக்கு உள்ளேயே ஒரு தேடல். உடலில் 1000 மாற்றங்கள், அறிவுசார், உளவியல் மற்றும் சமூக சவால்கள், அத்துடன் அவர்களின் சொந்த விருப்பு வெறுப்பு.
இந்த மாற்றங்கள் வெவ்வேறு நேரத்துல விரைவா நடப்பதால அவர்கள் யார் என்று அவர்களுக்கே ஒரு குழப்பம். அந்த நேரத்துல இது அடிக்கடி உங்க வீட்டுல கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், உங்க வேலைய பாருங்க, நான் ஒன்னும் பாப்பா கிடையாது, நான் பாத்துக்கிறேன். இது ஒரு டீனேஜரின் அடையாளத்தை ஆராயத் தொடங்கும் காலமாகும். இந்த காலகட்டத்துல பெற்றோர்கள் ஆகிய நீங்க அந்த குழந்தைகளை ஊக்குவித்து என்கரேஜ் பண்ணி தவறுகளை சரிவர திருத்தினால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உண்மையான நேர்மையான குடிமக்களாக நிற்பார்கள். இந்த தேடலில் உங்கள் குழந்தைகள் பல்வேறு மாற்றங்களை அடைவார்கள். உங்களிடமிருந்து விலகி போவாங்க, தனிச்சு செயல்படுவாங்க, நண்பர்கள் கூட அதிக நேரம் இருப்பார்கள், மன ரீதியாக சோகமாகவும் கவலையாகவும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இதன் வெளிப்பாடு திடீர்னு கோபத்தை காட்டுறது, பொருட்களை உடைப்பது, சண்டை போடுவது என பட்டியல் நீளும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? மேடம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவங்க இப்படிதான் இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, பாராட்டுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டுங்க, விடாமுயற்சியை ஊக்குவீங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப எழுத போற பசங்க அவங்களுடைய இன்ஸ்டன்ட் எக்ஸாம் மற்றும் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு அவங்க எடுக்கும் விடாமுயற்சியை சின்னதா பாராட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, ஊக்குவீங்க. ஆரம்ப அனுபவம் வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எபிஜெனடிக் ஆராய்ச்சி சொல்கிறது. அதனால இப்ப நீங்க கொடுக்கும் அனுபவம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு வேணா திரையில வரும் நட்சத்திரங்கள் அவர்களுக்கு ஹீரோவாக தெரியலாம், ஆனா ஃபியூச்சர்ல பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தான் அவர்களுக்கு நிரந்தர ஹீரோ. இது உங்க குடும்பம், நீங்க உங்க பிள்ளைகள், அவ்வளவுதான். என் பையனோ பொண்ணோ தேர்ச்சியில் குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு தெரியுமா? சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, வேலை பார்க்கும் இடம், நண்பர்கள், இவர்கள் கேட்டா என்ன சொல்றது என்ற பயம், அசிங்கம், வெட்கம், தலைகுனிவு. ஐநோ, நாம் எல்லாம் சோசியல் பீயிங்ஸ் தான், மக்களை சார்ந்துதான் வாழ்க்கைய நாம் வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு மணித்துளி யோசிங்க, நம்ம குடும்ப நலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் என்விரான்மெண்ட் மற்றும் அதை சார்ந்து உள்ளவர்கள். நாமோ நம் குடும்பமோ அவர்களை பாதிக்கவில்லை, மாறாக அவர்கள்தான் நம் குடும்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆகையால் நீங்க தெளிவா இருக்கணும். நீங்க புலம்ப மாட்டீங்கன்னு தான் எதிர்பார்க்கிறாங்க, நீங்க அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அவர்கள் கேள்விக்கும் அவர்களுக்கும் சக்தி இருக்காது. சோ நாம ஏன் நம் பிள்ளைகளை பற்றி குறைவாக கூறணும்? முயற்சி செய்கிறான், அடுத்த தேர்ச்சியில் சிறப்பாக மதிப்பெண் எடுப்பான் என்று கூறுங்களேன். அச்சோ, அப்படியா? அட கடவுளே, சோ சேட். இத தவிர வேறு என்ன சொல்வார்கள்? அடுத்த நாள் நம்மை பற்றி மறந்து போய்விடுவார்கள். அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்க அதை மனதில் வைத்து கொண்டு காலத்தும் பிள்ளைகளை திட்டி தீர்க்கின்றீர்கள். குழந்தைகளின் இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் என்று வள்ளுவரே சொல்லிட்டார். குழந்தைகளை பொறுத்தவரை நீங்க தான் அவர்கள் உலகம். நீங்க அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.